உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. கர்சன் பிரபு, லார்ட் கர்சன். பி. ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு. சி. மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி. டி. ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பான். சரியான பதில் டி. ரிப்பன் பிரபு, லார்ட் ரிப்பான். சரியான விடை டி. 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகப்படுத்திய தீர்மானத்தை கொண்டு வந்ததால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தேர்தல் செயல்முறை மக்களுக்கு எதை பற்றி கற்பிக்க உதவுகிறது? ஏ. நீதித்துறை நடைமுறைகள், ஜுடிஷியல் ப்ரொசீஜர்ஸ். பி. அரசாங்க நடவடிக்கைகள், கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். சி. பொருளாதார கொள்கைகள், எகனாமிக் பாலிசிஸ். டி. சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். சரியான பதில் பி. அரசாங்க நடவடிக்கைகள், கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். 6. சரியான விடை தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் விவாதங்கள் மூலம் மக்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெறுகின்றனர். இது குடிமக்கள் நாட்டின் அரசியல் நிலவரத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைகிறது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் சின்னங்களை ஒதுக்கும் அமைப்பு எது? ஏ. நீதித்துறை, தி ஜுடிஷியரி. பி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட். சி. நாடாளுமன்றம், தி பார்லிமெண்ட். டி. தேர்தல் ஆணையம், தி எலெக்ஷன் கமிஷன். சரியான பதில் டி. தேர்தல் ஆணையம், தி எலெக்ஷன் கமிஷன். இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை பதிவு செய்யவும் அவற்றுக்கு தனித்துவமான சின்னங்களை ஒதுக்கவும் அதிகாரம் பெற்ற அரசியலமைப்பு அமைப்பாகும். இது 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி சின்னங்களை ஒதுக்குகிறது. எந்த வகையான நீதிமன்றங்கள் குறிப்பாக குடும்ப சட்ட விஷயங்களை கையாளுகின்றன? ஏ. பொது சேவை மையங்கள். பி. உச்ச நீதிமன்றங்கள். சி. லோக் அதாலத்துகள். டி. குடும்ப நீதிமன்றங்கள், ஃபேமிலி கோர்ட்ஸ். சரியான பதில் டி. குடும்ப நீதிமன்றங்கள், ஃபேமிலி கோர்ட்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி 1984ஆம் ஆண்டு குடும்ப நீதிமன்றங்கள் சட்டத்தின் கீழ் விவாகரத்து, பராமரிப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு போன்ற வழக்குகளை தீர்க்க இவை உருவாக்கப்பட்டன. ஒளிரும் சிவப்பு சிக்னல் எதை குறிக்கிறது? ஏ. கவனத்துடன் செல்லவும். பி. முழுமையாக நிறுத்தவும். சி. வேகத்தை அதிகரிக்கவும். டி. இடதுபுறம் திரும்பவும். சரியான பதில் பி. முழுமையாக நிறுத்தவும். 2. சாலை விதிகளின்படி ஒளிரும் சிவப்பு சிக்னல் என்பது ஒரு நிறுத்து ஸ்டாப் அடையாளத்திற்கு சமமானது. வாகன ஓட்டிகள் சிக்னலில் முழுமையாக நின்று குறுக்கே போக்குவரத்து இல்லை என்பதை உறுதி செய்த பின்னரே செல்ல வேண்டும். ஒரு பெண் 7 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் கல்வி பெறும்போது திருமண தேதிக்கு என்ன நடக்கிறது? ஏ. அது முன்கூட்டியே நடக்கிறது. பி. அது தாமதமாகிறது. சி. அது ரத்து செய்யப்படுகிறது. டி. அது பாதிக்கப்படாமல் இருக்கிறது. சரியான பதில் பி. அது தாமதமாகிறது. 4. சரியான விடை பி. சோகஸ்மேலி கல்வி ஒரு பெண்ணுக்கு விழிப்புணர்வையும் பொருளாதார சுதந்திரத்தையும் அளிப்பதால் அது திருமண வயதை இயற்கையாகவே தள்ளி போடுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு வாக்காளர்களாக பதிவு செய்ய இந்திய குடிமக்களுக்கு குறைந்தபட்ச வயது என்ன? ஏ. 25 ஆண்டுகள். பி. 21 ஆண்டுகள். சி. 18 ஆண்டுகள். டி. 16 ஆண்டுகள். சரியான பதில் சி. 18 ஆண்டுகள். சரியான விடை சி. சோகஸ்மேலி 1988ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட 61வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் மூலம் வாக்களிக்கும் வயது 21- 18- ஆக குறைக்கப்பட்டது. இது அரசியலமைப்பின் 326வது விதியின் கீழ் வயது வந்தோர் வாக்குரிமையை உறுதி செய்கிறது. எந்த கருத்து மத விவகாரங்களில் அரசின் தலையிடாமையை குறிக்கிறது? ஏ. ஒரு கடவுள் கொள்கை. பி. நாத்திகம். சி. மதகுரு ஆட்சி. டி. மதச்சார்பின்மை, செக்யுலரிசம். சரியான பதில் டி. மதச்சார்பின்மை, செக்யுலரிசம். மதச்சார்பின்மை என்பது அரசு எந்தவொரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்காமல் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதை குறிக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் முகப்புரையில் மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இணைத்தது. பேரரசர் அசோகர் தனது செய்திகளை பரப்ப எதை பயன்படுத்தினார்?
ஏ. கோயில்கள். பி. கவிதைகள். சி. பாறைக் கல்வெட்டுகள் ராக் எடிக்ட்ஸ். டி. புத்தகங்கள். சரியான பதில் சி. பாறைக் கல்வெட்டுகள் ராக் எடிக்ட்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி பேரரசர் அசோகர் தர்மத்தின் கொள்கைகளையும் தனது செய்திகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க 33 கல்வெட்டுகளை பயன்படுத்தினார். இவை பிராகிருதம், கிரேக்கம் மற்றும் அரமேய மொழிகளில் செதுக்கப்பட்டிருந்தன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பைத் தவிர மேம்பாடு தொடர்பான மொத்த தேசிய மகிழ்ச்சியின் GNH மற்றொரு மையக் கோட்பாடு என்ன? ஏ. எல்லா விலையிலும் தொழில்நுட்ப முன்னேற்றம். பி. பிரத்யேக பொருளாதார வளர்ச்சி. சி. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. டி. கட்டுப்பாடற்ற வளச் சுரண்டல். சரியான பதில் சி. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. 2. மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியை மட்டும் பார்க்காமல் மக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மையமாகக் கொண்டது. இதில் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி என்பது அதன் 4 தூண்களில் முக்கியமான ஒன்றாகும். இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமிக்கிறார்? ஏ. 20 உறுப்பினர்கள். பி. 15 உறுப்பினர்கள். சி. 10 உறுப்பினர்கள். டி. 12 உறுப்பினர்கள். சரியான பதில் டி. 12 உறுப்பினர்கள். 8. சரியான விடை டி. சோகஸ்மேலி இந்திய குடியரசுத் தலைவர் கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா நியமிக்கிறார். இது அரசியலமைப்புச் சட்டம் 80வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரமாகும். பின்வருவனவற்றில் சுரண்டலுக்கு எதிரான உரிமையாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை. பி. கல்விக்கான உரிமை. சி. சமூக பாதுகாப்பிலிருந்து பயனடையும் உரிமை. டி. குடும்ப சூழலுக்கான உரிமை. சரியான பதில் ஏ. விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமை. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் 23 மற்றும் 24வது பிரிவுகள் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை வழங்குகின்றன. இதில் மனிதர்களை விற்பது அல்லது கடத்துவது, டிராஃபிக்கிங் மற்றும் கட்டாய வேலை வாங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் 14வது பிரிவு எதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது? ஏ. பேச்சுரிமை. பி. சட்டத்தின் முன் சமத்துவம். சி. கல்வி உரிமை. டி. கைதுக்கு எதிரான பாதுகாப்பு. சரியான பதில் பி. சட்டத்தின் முன் சமத்துவம். 9. பிரிவு 14 இந்திய எல்லைக்குள் இருக்கும் எந்தவொரு நபருக்கும் சட்டத்தின் முன் சமத்துவம் மற்றும் சட்டத்தின் மூலம் சமமான பாதுகாப்பு ஆகியவற்றை அரசு மறுக்கக்கூடாது என உறுதி அளிக்கிறது. இதுவே சமத்துவ உரிமையின் அடிப்படை தூணாகும். உரிமையியல் சட்டத் தகராறுகளில் வழங்கப்படும் தண்டனைகளின் வடிவம் என்ன? ஏ. சிறை தண்டனை. பி. பண இழப்பீடு. சி. மரண தண்டனை. டி. கட்டாய உழைப்பு. சரியான பதில் பி. பண இழப்பீடு. சரியான விடை பண இழப்பீடு. உரிமையியல் சட்டங்கள் சொத்து மற்றும் ஒப்பந்த தகராறுகளை கையாளுகின்றன. இதில் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு அல்லது பண இழப்பீடு வழங்குவதே தீர்வாகும். இந்திய இராணுவத்தில் என்ன வகையான அமைப்பு உள்ளது? ஏ. பிரிகேட் அமைப்பு பிரிகேட் சிஸ்டம். பி. ரெஜிமெண்டல் அமைப்பு ரெஜிமெண்டல் சிஸ்டம். சி. டிவிஷனல் அமைப்பு டிவிஷனல் சிஸ்டம். டி. கார்ப்ஸ் அமைப்பு கார்ப்ஸ் சிஸ்டம். சரியான பதில் பி. ரெஜிமெண்டல் அமைப்பு ரெஜிமெண்டல் சிஸ்டம். 4. இந்திய இராணுவம் வரலாற்று ரீதியாக ரெஜிமெண்டல் முறையை பின்பற்றுகிறது. இது வீரர்களிடையே ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் வளர்க்கிறது. இந்த அமைப்பில் ஒவ்வொரு படைப்பிரிவும் தனித்துவமான வரலாறு, சின்னம் மற்றும் சீருடை மரபுகளைக் கொண்டுள்ளன. பெற்றோரின் சொத்துக்களை அவர்களின் குழந்தைகள் வாரிசாகப் பெறுவது பற்றிய கேள்வி எந்த பரந்த தலைப்புடன் தொடர்புடையது? ஏ. அடிப்படை உரிமைகள். பி. அரசியலமைப்பு திருத்தங்கள். சி. வாரிசுரிமைச் சட்டங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ். டி. குடியுரிமை பெறுதல். சரியான பதில் சி. வாரிசுரிமைச் சட்டங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் லாஸ். சரியான விடை சி. வாரிசுரிமைச் சட்டங்கள் ஒரு நபரின் மரணத்திற்குப் பிறகு அவரது சொத்துக்கள் எவ்வாறு வாரிசுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை முறைப்படுத்துகின்றன. இந்தியாவில் இந்து வாரிசுரிமைச் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்கள் இதற்காக உள்ளன.
இந்திய கடலோர காவல்படை எப்போது நிறுவப்பட்டது? ஏ 1971, பி 1978, சி 1982, டி 1990. சரியான பதில் பி 1978. இந்திய கடலோர காவல்படை 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி கடலோர காவல்படை சட்டத்தின் கீழ் முறைப்படி நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதையும் கடல்சார் சட்டங்களை அமல்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஒரு சட்டத்தை அரசியலமைப்பிற்கு முரணானது என்று அறிவிக்கும் நீதித்துறையின் அதிகாரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ நிர்வாக உத்தரவு, எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். பி நீதித்துறை மறுஆய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. சி நீதித்துறை மேலெழுதல், ஜுடிஷியல் ஓவர்ரூல். டி சட்டமன்ற வீட்டோ, லெஜிஸ்லேட்டிவ் வீட்டோ. சரியான பதில் பி நீதித்துறை மறுஆய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ. சரியான விடை. நீதித்துறை மறுஆய்வு என்பது நாடாளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா என்பதை ஆய்வு செய்யும் நீதிமன்றத்தின் அதிகாரமாகும். அரசியலமைப்பிற்கு முரணான சட்டங்களைச் செல்லாது என்று அறிவிக்க இது வழிவகை செய்கிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?